காயத்ரி நல்லா நடிச்சிருக்கேனா? ஒரு மானங்கீனமா பாக்கக்கூடாது. இந்த காலத்துல வந்து பொம்பளைங்க வந்து யூஸ் பண்றானுங்க. அத வெளியில சொன்னா வந்து ஆபத்தாயிடுமோன்னு பாக்குறாங்க. நிறைய பேர் வாழ்க்கையில இது நடக்குது. உண்மை உண்மை உண்மை. நம்ம வெளியில சொன்னா அசிங்கமாயிடும். சொந்தக்காரங்க என்ன பண்றாங்கமா? இல்ல கூட அதுதான் உண்மை. தப்பு பண்ணவனுக்கு ஒண்ணு கட்டல. அதுதான் காயத்ரி கேரக்டருக்கு இருக்கும். Thank you. JSK sir, thank you so much for giving me good opportunity. இந்த மாதிரி படங்கள் வரணும், நிறைய வரணும். வாங்க சார் ப்ளீஸ் சார். இது மாதிரி படங்கள் தான் வேணும் சார் எங்களுக்கு. இது வந்து நீங்க பயப்படவே வேணாம். நம்ம பெரிய படம் ஆப்போசிட்டா ரிலீஸ் பண்ணா கூட நம்ம படம் ஓடும் சார். ஐ ஷோர் யூ தட். நான் எதுல வேணா எழுதித்தரேன். ஏன்னா நம்மளோட டீமே பெண்கள் டீம் சார். வந்திருக்காங்க என்னோட மகாராணிகள். நீங்க வந்து ஓட்டிடுவாங்க சார். ரொம்ப ரொம்ப நடிப்பு நல்லா. லாஸ்ட்ல தான் நீங்க முகமுடி காட்டிட்டீங்களா? அப்பதான் எங்களுக்கு அது முன்னாடி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. சங்கரி ஓகே ஒரு நிமிஷம் கொஞ்சம் சங்கரி வா. இவர பழக்கம் சொல்லுங்க. Thank you. படம்ங்க. இருங்க எல்லாருக்கும் விஷயம் காட்டி தரேன். டேலண்ட் நல்லா வெளிப்படும். சரியா? நீங்க ஃபீல் பண்ண வேணாம். கொஞ்சம் டீப்பா போயிருக்காங்க. மத்தபடி எல்லாம் சூப்பர். சொன்னதை கரெக்டா சொன்னீங்க. அடுத்த படம் சூப்பரா பண்ணுங்க. நல்ல படம். நீ எப்படி இந்த மாதிரி உலகத்துல இது மாதிரி ஆண்களை வச்சு எப்படி பெண்கள் வந்து வாழ்வாங்க? எப்படி சமுதாயத்துல வந்து பெண்களை வச்சு நம்ம குழந்தைங்களை எப்படி வச்சுப்போம்? ஆண்கள் வந்து இவ்வளவு குருமா இருந்திருக்க. நீ செஞ்சது ரொம்ப தப்பு. என்ன இருந்தாலும் அந்த படத்துல வந்து படம் இருந்தாலும் இந்த மாதிரி ஆண்களை வந்து நம்ம பொண்ணுங்க விடக்கூடாது. என்ன கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்க எல்லாரையும் இது மாதிரி ஒரு எப்படி பெண்கள் நாட்டுல வாழ முடியும்? எப்படி வாழ முடியும்? ஒரு டாக்டரா இருந்து இன்னைக்கு உனக்கு பாதுகாப்பு வந்தனா சமுதாயத்துல பெண் குழந்தை வச்சுனா எப்படி பாதுகாப்பா இருப்பாங்க? எனக்கு பயங்கரமான கோவம். உன்னை அடிக்கணும்னு வந்திருக்கேன் நானு. தாய்க்கு இந்த அக்கா தங்கச்சி யாரு என்ன பண்ண முடியும்? இல்ல அப்படின்னா என்ன? பாலாஜி ஒரு பாதுகாப்பு இல்லனா எப்படி இந்த சமுதாயத்துல வந்து? அதுக்காக இந்த படம் எடுத்திருக்கோம். இந்த படம் எடுத்தது இன்னமேல இந்த படத்தோட மேட்டர் முடியணும். இது ரொம்ப ரொம்ப சத்தியமா சொல்றேன். சமுதாயத்துல ஆண்கள் எல்லாருக்கும் சொல்றேன். ஏன் சோசியல் மீடியா அந்த இன்ஸ்டா அதுல எல்லாம் நிறைய பெண்கள் வந்து பசங்க எல்லாம் ஆழமண்டல விழுதுங்க. ஆனா நீங்க தயவு செஞ்சு எல்லா ஆண்களுக்கு சொல்றேம்மா, உங்க வீட்டு அக்காவா தங்கச்சியா அம்மாவா நினைச்சு அந்த இன்ஸ்டால போறது நிறைய இன்னைக்கு எவ்வளவு பேர் நான் பாக்குறேன் தெரியுமா? பெண் குழந்தைங்கள பொத்தி பொத்தி வளர்க்குறோம். அப்படியே கொத்திக்கிட்டு போயிடுறாங்க. ஏன் இந்த வேலை செய்யறாங்க? வேண்டாம். உங்க வீட்டுல அம்மா அக்கா தங்கச்சின்ற மாதிரி நம்ம சகோதரியா நினைச்சு எல்லா ஆண்களுக்கும் சொல்றேன். எல்லா பெண்களும் சொல்ற விழிப்புணர்ச்சியோடு இருங்க. கொஞ்ச நாள் அப்படி தட்டிட்டாலும் அல்ல கட்டிட்டு போயிடுவாங்க. தயவு செஞ்சு எல்லா பெண்களுக்கும் நான் சொல்ல வருது, நம்மளுக்குள்ள ஒரு பாதுகாப்பு. என்ன இப்போ இந்த காலத்துல வயசான கேள்விய கூட விட மாட்டானுங்க. அது மாதிரி காலமா ஆயிடுச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். இந்த படம் செமையா இருக்கு, சூப்பரா வரும் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நாங்க இந்த வரைக்கும் இது மாதிரி நாங்க பார்த்ததே இல்ல சார். நிஜமா இவ்வளவு நாங்க எனக்கு 49 வயசு ஆகுது. நான் இது மாதிரி படம் நான் பார்த்ததே இல்ல சார். ஆனா என் பிள்ளைங்க நடிச்சு இருக்குதுங்கன்னா நான் சந்தோஷப்படணும். சத்தியமா யாரும் மாதிரி நடிக்க அவருக்கு சொல்லுங்க. அவதான் முதல்ல வந்தேன் மகாலாக்கு சொல்லணுமா? நாங்க பிக் பாஸ்லயே அவரை பாராட்டிட்டோம். சாரி கல்லாம் சாரி. ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஒருத்தர் மனசாட்சி போயிருந்தா போதும். என் லைஃப்ல நடிப்புன்றது வந்து சும்மா கிடையாது.
கிடையாது. அதுக்கெல்லாம் நீங்க என்ன டேப்லெட் பாத்தீங்க? ஆனா சத்தியமா சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரோட சார்பா ரொம்ப நல்லா இருக்கு படம். இது பார்க்க வேண்டிய படம். ஒரு வீட்டுல இருக்கிற அறியாத பசங்க 18 வயசு இருக்கிற புள்ளைங்க கண்டிப்பா அந்த படத்தை நம்ம போட்டு காட்டணும், பட்டு கூட்டு வந்து காட்டணும். அதே மாதிரி ஆம்பளை புள்ளைய பத்து வச்சுக்கணும் பாரு, பாத்துக்கணும். அதுல பண்ற